ஜெபம் பண்ணுவோம். தேவ சமூகத்திலே கர்த்தரை ஆராதித்து அவரை துதித்தோம். பொழுது அவருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். தலைவரை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, அருமையான ஆண்டவரை, இந்த மாலை ஆராதனையிலே உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க கர்த்தாவே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். நேரத்திலே வார்த்தையை பேசுகிற அடியேன் அதில் ஒவ்வொருவரையும் நிலம் தேவைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆளுகை செய்ய பயனெடுத்து இயேசு நாமத்திலே பிதாவே, ஆமென். செய்திக்காதரமாக ஒரு வேற வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 5:48. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சத்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சத்குணராய் இருக்க கடவீர்கள். ஆமென். இந்த வசனத்தின்படி நான் உங்கள் மத்தியிலே நற்பண்பு என்ற தலைப்பிலே பேச விரும்புகிறேன். நற்பண்பு, சத்குணர் என்றால் அவர் பூரண சத்குணர் என்ற தேவன். நம்முடைய பரலோக தேவன் பூரண சத்குணராய் இருக்கிறார். எனவே அந்த பூரண சற்குணர், நற்பண்புகள் நிறைந்த தேவன் இயேசு என்ற நாமத்திலே இந்த உலகத்திலே மனிதனாக வந்து எங்களுக்கு அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி மாதிரியை வைத்துவிட்டு போயிருக்கின்றார். எனவேதான் இயேசு நம்முடைய போதனையிலே நாங்கள், அதாவது பரலோகத்திற்கு பிதா எப்படி நற்பண்புகள் உடையவராக இருக்கிறாரோ அதே போல கிறிஸ்தவர்கள் இருக்க வேண்டும் என்று அவர் மலை பிரசங்கத்திலும் தன்னுடைய உபதேசங்களிலும், அதாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்படியெல்லாம் பழைய பாட்டிலே கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அநேக, அதாவது புதிய பாட்டிலே, பழைய பாட்டிலே 10 கட்டளை மட்டும்தான், புதிய பாட்டிலே அநேக கட்டளைகளை இயேசு கொடுத்திருக்கிறார் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே ஆண்டவர் சொல்கிறார், நாங்கள் பூரண சற்குணராய் நாங்கள் இருக்க வேண்டும், மாற வேண்டும். அப்ப தேவனுடைய சாலை, தேவனுடைய சுபாவம் நமக்குள்ளே கடந்து வர வேண்டும். எனவே அந்த நற்பண்பு நிறைந்த இந்த வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய வளங்கள், அப்ப நாங்கள் எதுவுமே தேவனுடைய பண்பு உலகத்திலே சொல்வார்கள், அதாவது நாங்கள் உண்மையாக நடந்தால், நீதியாக நடந்தால் நாங்கள் முன்னேற முடியாதுதான் உலகம் சொல்லும். ஆனால் இந்த உலகத்து ஆண்டுடைய வார்த்தையின்படி நாங்கள் நற்பண்புகள் நிறைந்தவர்களாக நடக்கும் பொழுது இந்த உலகத்திலே மாத்திரமல்ல, அவர் வரும்பொழுதும் அவர் பலன்களை கொண்டு வருகிறார். நம்முடைய கிரியைகள் ஒரு நாளும் வீண் போகாது. எனவேதான் பரலோக பிதா பூரண சற்குணராய் இருக்கின்றார். அப்ப அவருடைய சுபாவங்களிலே, தன்மையிலே, நற்பண்புகளிலே எப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுகிறது என்பதை 7 குறிப்புகளை நான் விசேஷமாக நமக்கு அத்தியாவசியமான காரியங்களை நாங்கள் பார்த்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை குறித்து நாங்கள் பேசுவதற்கு எங்களுக்கு எத்தனையோ, நம்முடைய இறைவன் இப்படிப்பட்டவர் என்பதை எங்களுடைய மன அறிவினால் எடுத்து சொல்ல முடியாது. ஆனால் வேத வசனங்களிலே இருக்கின்ற காரியங்களை நாங்கள் எடுத்து அதன்படி அந்த பிதாவாகிய தேவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே எப்படிப்பட்ட நற்பண்புகள் காணப்பட்டதோ அவைகள் அவரை பின்பற்றுகிற அடியார்களாகிய நமக்குள்ளும் உருவாக வேண்டும் என்பது, அதன் மூலம்தான் நாங்கள் இந்த உலகத்துக்கு நன்மை கொண்டு வர முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவதாக இரக்கம். மத்தேயு 5:7 நாங்கள் வாசிக்கலாம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அப்ப நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்று அழைக்கப்படுகிறார். எனவே நாங்களும் இரக்கம் உள்ளவர்களாக, அவர் பூரண சற்குணம் இருக்க போல நாங்களும் பூரண சற்குணம், எங்களுக்கும் அப்படிப்பட்ட நல்ல பண்புகள் என்றால் இரக்கம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப தேவன் இரக்கம், மனதுருக்கம் நிறைந்த தேவன். திருநான ஜனங்களை கண்டு இயேசு மனதுருகினார். இயேசு ஒரு உவமையை சொன்னார், அதாவது நல்ல சமாரியன். அப்ப பிறருடைய அன்பு, அயலான் அன்பை எடுத்து காட்டுவது, அதிலே யார் இரக்கம் காட்டினானோ அவன் தான் பிறன் என்று இயேசு சொல்லி முடித்தார். எனவே ஆண்டவர் இந்த உலகத்திலே பாருங்கள், மக்கள், இந்த ஜனங்கள், திரளான ஜனங்களை கண்டு அவர் மனதுருகினது போல எங்களுக்கும் அந்த மனதுருக்கம், இரக்கம் இருந்தால்தான் இந்த சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்க முடியும். எங்களுக்கு ஒரு விதமான இரக்கம், பாரம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ஊழியம் செய்ய கஷ்டமாக இருக்கும். அப்ப இந்த இரக்கம் எங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். அப்ப நாங்கள் இரக்க பண்பற்ற மக்களாக, கொடூரமுள்ள மனிதர்களை போல நாங்களும் கிறிஸ்துவர்கள் இருந்தால் பிரியமானவர்களே, உலகத்திலே கிறிஸ்துவின் நற்செய்தியை நாங்கள் கொண்டு வர முடியாது. எங்களுக்குள்ளே ஆண்டவர் தந்த இரக்க மனதுருக்கத்தினால்தான் நாங்கள் இந்த ஊழியத்தை செய்ய முடியும். எனவே இந்த சுவிசேஷத்தை நாங்கள் இந்த உலகத்துக்கு எடுத்து செல்வதற்கு எங்களுக்கு பணம் இது அவசியமாக இருந்தாலும்
எங்களுக்குள்ளே அந்த நல்ல பண்புகள் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் மக்கள் எங்களை பின்பற்ற ஆரம்பிப்பார்கள். எனவே அப்படிப்பட்ட இரக்கம், அதாவது இரக்கம் என்று சொல்லும் பொழுது உலகத்திலே பாருங்கள், தேவையில் இருக்கிற ஜனங்கள் அநேகம் இருக்கிறார்கள். அவர்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு நாங்கள் இரக்கமுள்ளவர்களாக இருக்கும் பொழுதுதான் அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்க முடியும். எங்களுக்குள்ளே சுயநலம் இருக்குமாக இருந்தால் நாங்கள் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்தி, அதாவது நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னத்துக்கு எங்களுக்கு கிடைக்கிறது? இயேசு கிறிஸ்து மூலமாய் நாங்கள் இந்த உலகத்துக்கு நாங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவது மாத்திரமல்ல, ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக. எனவே நாங்கள் உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு எங்களுக்கு பூரண சற்குணர் தேவன் அதே போல நாங்கள் மாற வேண்டும் என்று சொன்னார். நாங்கள் ஒரு நாளிலே பூரணராய் மாற முடியாது. இயேசுவின் பரிபூர்ணத்தினால் தான் நாங்கள் நாளுக்கு நாள் பரிபூர்ணப்பட்டு கொண்டிருக்கிறோமே தவிர எங்களுடைய சுயநீதினாலே ஒன்றுமில்லை. எனவே இயேசுதான் இந்த உலகத்திலே, அதாவது மனிதனாய் பிறந்த எந்த மனிதனுக்குள்ளும் பரிபூர்ணம் என்றால் அவர் தான் இயேசு. அவரைத்தான் நாங்கள் பின்பற்றுகிறோம். எனவே அந்த இயேசு இரக்கம் உள்ளவர்களால் மலைப்பிரசனத்திலே சொல்கிறார், இரக்கம் உள்ளவர்கள் தான் பேறு பெற்றவர்கள், பாக்கியவான்கள், அவர்கள் தான் இரக்கம். அப்போ எங்களுக்கு இரக்கம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இரக்கம் உள்ளவர்களால் இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். 5:5 வாசிக்கும் பொழுது, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அப்ப இந்த 2 மலைப்பிரசங்கத்திலே சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பாருங்கள், இந்த சாந்த குணம் என்பது, அதாவது இது இயேசு நமக்குள்ளே வராவிட்டால் இந்த சாந்த குணம் உங்களுக்குள்ளே வராது. இயேசு ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்குள்ளே சாந்த குணத்தை காண முடியாது. இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராயிருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என் முகம் இலகுவாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். மத்தேயு 28:29 நாங்கள் வாசிக்கின்றோம். அப்ப ஆண்டவர் சாந்தத்தின் சொரூபியாயிருக்கிறார் அவர். அப்ப இயேசுடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் எங்களுக்குள்ளே இந்த சாந்த குணம் வரும். அப்பொழுதுதான் நாங்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த உலகத்திலே ஜனங்களை ஆதாயப்படுத்துவதற்கு எங்களுக்கு இது மிகவும் அவசியமான ஒரு நல்ல பண்பாக காணப்படுகிறது. எனவே நாங்கள் முரட்டு குணம் உள்ளவர்களாக யார்களை பின்பற்ற மாட்டார்கள். நாங்கள் முதலாவது எங்களுடைய சாந்தம் தயவின் மூலம்தான் மக்களை நாங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். பாருங்கள், உலகத்திலே நாங்கள், அதாவது தயவு சாந்தம் காட்டுகிற இடங்களை நோக்கித்தான் மக்கள் கூடுதலாக கடந்து செல்வார்கள். நாங்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நாங்கள் மருத்துவமனைக்கு செல்கிறோம், பலவிதமான இடங்களுக்கு நாங்கள் மனிதர்களை சந்திக்கின்றோம். அங்கே அந்த மனிதர்களை சாந்தத்தோடும், அதாவது நல்ல பண்புகளோடும், அதாவது ஏற்றுக்கொள்ளும் பொழுது திருப்பவும் அந்த இடத்துக்கு போக எங்களுக்கு விரும்புவோம். அதே போலதான் திருச்சபை என்பது, அதாவது நாங்கள் மக்களுக்கு நல்ல பண்பினால் நிறைந்து இயேசு நல்லவர் என்பதை நாங்கள் நாவினாலே சொல்வது மாத்திரமல்ல, எங்களை பார்த்து இவர்களை பின்பற்றுகிற தேவனை நாங்களும் பின்பற்றோம் என்று சொல்லத்தக்கதாக எங்களுடைய சுபாவத்திலே மாற்றம் காணப்பட வேண்டும். ஜென்ம சுபாவம் இருந்தால் நாங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு, மக்களை ஜனங்களை ஆதாயப்படுத்துவதற்கு கஷ்டமாக இருக்கும். எனவே சாந்தம் நிறைந்த மோசே பூமியில் உள்ள மனிதர்கள் எல்லாரிலும் அவர் சாந்த குணம் உள்ளவராக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்த சாந்த குணமுள்ள மோசையை வைத்துத்தான் ஜனங்களை ஆண்டவர் நடத்தினார். எனவே நானும் நீங்களும் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகள் இயேசு இந்த உலகத்தை பாருங்கள், நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, ஜனங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வர முடியவில்லை. ஆனால் இயேசு மலைப்பிரசங்கத்திலே செய்த ஒவ்வொரு பிரசங்கமும் அந்த இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்களோ அவர்கள் தான் இப்படிப்பட்ட சுபாவங்கள் அடைய முடியுமே தவிர, பாருங்கள், பழைய பாட்டிலே பரிசேயர் சதுசேயர் என்று இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் பிரசங்கிப்பார்கள், ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட இதுகள் ஒன்றும் இல்லை. எனவேதான் ஆண்டவர் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை அப்படி எல்லாம் அவர்களை மிகவும் கடிந்து கொண்டார். ஆண்டவர் நீங்கள், அதாவது எல்லாவற்றிலும் நீங்கள் தசபாகம் வெந்தயத்திலெல்லாம் தசபாகம் கொடுத்து நியாயப்பிரமாணம் இரக்கம் நீதி இவைகளெல்லாம் விட்டு விட்டீர்கள் என்று சொல்ல அவர்கள் உங்களுக்கு பேச்சுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி எடுத்து காட்டினார். நாங்கள் இன்றைக்கு நியாயப்பிரமாண போதவர்களா? இதே நாங்கள் இன்றைக்கு கிருபையின்
தேவன் இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிபூரணத்தினாலே எங்களை பரிபூரணமாக்கி இன்றைக்கு எங்களுக்குள்ளே அவர் இந்த மாற்றங்களை உண்டு பண்ணி அவரை கூட நாங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் எடுத்து வழிகாட்டி வைத்துவிட்டு போயிருக்கிறார். எனவே நாங்கள் இன்றைக்கு சாட்டு போக்கு சொல்ல முடியாது, நீங்கள் என்னை பார்க்க வேண்டாம், இயேசுவை பாருங்கள் என்று பவுல் சொல்கிறார். நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். சொல்ல முடியுமா நமக்கு? நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுவோம் சொல்ல தைரியம் எந்த மனிதனுக்கு இன்றைக்கு இருக்கின்றது? பிரியமானவர்களே, எல்லோரும் என்ன சாட்டுப்போக்கு சொல்கிறார்கள், நீங்களே நினைவு பார்க்கிறீர்கள், நீங்கள் இயேசுவை பாருங்கள் என்று. பிரியமான புதிய பாட்டிலே அப்படி சொல்ல முடியாது. காரணம், இயேசு பரிபூரணப்படுத்த உலகத்திலே வந்து அவர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்து அவருடைய பரிபூரணத்தினாலே எங்களை பரிபூரணப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எனவே நியாயப்பிரமாணங்களை அழிக்க வரவில்லை, ஆனால் அது நிறைவேறுதலாக இயேசுகிறார். ஆனால் புதிய பாட்டிலே எந்த கட்டளையும் சட்டமும் இல்லை என்று சொல்ல முடியாது. அநேக விதமான கட்டளைகளை இயேசு நம்முடைய உபதேசத்திலே சொல்லியிருக்கிறார். அவைகளை கை கொள்ளும் பொழுதுதான் நாங்கள் அவருடைய சாயலாய் மாற முடியும். தவிர இன்றைக்கு நாங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டு விட்டோம், எங்களுக்கு கிருபையை பெற்றுக்கொண்டோம், இனி நாங்கள் பரலோகம் தான், எப்படி வாழ்ந்து முடிந்தாலும் ஆண்டவர்களை பரலோகம் கொண்டு போவார் என்று அநேகர் தவறான எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே உலகத்திலே நாங்கள் பரலோகம் கொண்டு போகிறதான் ஒரு நோக்கம் இல்லை. ஆண்டவர் எங்களை வைத்துத்தான் இந்த அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதுதான் இயேசுடைய நோக்கமாக இருக்கிறபடினால் நாங்கள் இந்த பூமியிலே ஆண்டவருக்கு என்று உண்மையுள்ள ஒரு நல்ல வாழ்க்கை வாழுவதுதான், அதன் மூலம் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சாந்தத்தை நாங்கள் பார்த்தோம். அடுத்தது நீதிமொழிகள் 22 வாசிப்போம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். தாழ்மை, இயேசு தாழ்மை உள்ளவராயிருந்தார். பாருங்கள் எப்படி அவர் தாழ்மையை வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார் என்று பிலிப்பியரை நாங்கள் வாசிக்கிறோம். அதாவது உன்னதத்தை விட்டு, அதாவது ஐஸ்வர்யவானாக இருந்தும் அவர் வந்து என்னோடத்தில் அப்ப அவர் அது மாத்திரமில்லை, இந்த உலகத்திலே ஊழியம் செய்யும் பொழுது சீசருடைய கால்களை கழுவினார் என்று சொல்லப்படுது. ஆண்டவர் சொல்கிறார், பூதகரும் ஆண்டவரும் என்று நீங்கள் என்னை சொல்கிறீர்கள், நானே உங்கள் கால்களை கழுவினான், நீங்களும் அப்படித்தான் செய்யுங்கள் என்று. அப்ப ஒரு மனிதனுடைய காலை கழுவுறது எவ்வளவு இதை குறித்து யோசித்து பாருங்கள். அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். அப்ப இன்றைக்கு தாழ்மைக்கு எதிரானது என்ன? பெருமை என நாங்கள் பார்க்கின்றோம். இந்த பெருமை தான் இன்றைக்கு ஜனங்களை அதாவது வருத்தி கொண்டிருக்குது. இதற்கு ஒரு கொஞ்சம் ஏதாவது ஒரு நல்ல நிலை, கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்தால் அதிலே பெருமை, பலவித காரியங்களிலே பெருமை மனிதர்களை அங்கே ஆளுகை செய்து கொண்டிருக்கின்றது. அப்ப இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளே பெருமை இல்லாமல் என்று சொல்ல முடியாது, பெருமைதான் நிலைத்து காணப்படுகிறது. ஆனால் வேதம் சொல்வது பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று. எனவே கர்த்தருக்கு முன்பதாக நாங்கள் தாழ்மைப்பட வேண்டும். எனவே அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் நாங்கள், நீங்கள் சொல்லுகிறதை செய்கிறோம் என்று தாழ்மையோடு ஆண்டவர் ஊழியத்தை செய்வதுதான், அதாவது அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல்லி யோவான் தான் சொன்னது போல நாங்களும் தேவனை முன்வைக்க வேண்டும். எங்களிடத்திலே ஒன்றும் இல்லை என்று சொல்லி எங்கள் தாழ்மை, அதாவது அந்த தாழ்மை அதாவது பலவீனம் என்று சொல்ல முடியாது, இந்த மாய்மானமான தாழ்மை ஒன்று இருக்கிறது. அது உலகத்திலே மனிதர்கள் முன்பு தலைமுடிந்து நிற்பார்கள் அல்லவா, அதை சொல்லவில்லை வேதம். ஆண்டவர் சொல்லுகிறார், தாழ்மைக்கு பலன் உண்டு. பிரியமானவர்களை, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை, தாழ்மைக்கு நிச்சயம் பலன் உண்டு. பலன் இல்லாவிட்டால் ஆண்டவர் எதிர்த்து எழுதி வைத்திருக்க மாட்டார். எனவே நாங்கள் இரக்கமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது எங்களுக்கு பலன் இருக்கிறது, சாந்தமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது பலன் இருக்கின்றது, தாழ்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது பலன் இருக்கின்றது. அப்ப இவைகளெல்லாம் ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஒரு வழியாக காணப்படுகிறது. அநேக சொல்வார்கள், எல்லாம் செல்வம் ஜெபிக்கின்றோம், எல்லாம் ஒன்றுமே ஆசீர்வாதத்தை காண முடியவில்லை. அப்ப என்ன, ஒரு சுபாவத்திலே மாற்றம் இல்லை. இருந்த கிறிஸ்துவுக்கு முன் எப்படியோ அதுக்கு பிறகுதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட, அதை விட மோசமான நிலை அநேகருடைய நிலையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள பிறகு ஒரு நல்ல மனிதன் என்று கூடி சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு அவருடைய நிலை மோசமான நிலையாக காணப்படும். காரணம் என்ன? இயேசு அப்படிப்பட்ட போதனை தந்தாரா? இல்லை. அவர்கள் அதாவது பொல்லாத தீ ஆவிகளின் கிரியைகள் இன்றைக்கு ஜனங்களை அலக்கழித்து கொண்டிருக்கிறதை அறிய முடியாமல் ஜனங்கள் என்ன ஆவினால் நடத்தப்படுவோம் என்று தெரியாமல் ஆண்டவர் சொல்லியிருக்கார், அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவிக்கிறார். அப்ப இதுதான் இயேசு எங்களுக்கு கொடுத்த அடையாளம்.
கனிகள் காணப்படாவிட்டால் ஒன்றுமே இல்லை. அப்ப பெருமை, அதாவது தாழ்மைக்கு முன்னாடி பெருமை, இந்த பெருமையை அகற்றி தாழ்மையை கருத்து கொள்ள வேண்டும். அடுத்தது பொறுமை என்று நாங்கள் கிறிஸ்தவத்துக்கு பொறுமை மிக முக்கியம். யாக்கோபு 5:11 என்ன சொல்லப்படுகிறது? இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. இரக்கமும் உருக்கமும் நிறைந்த தேவன், நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ள தேவன். அப்ப ஆண்டவர் அதாவது இந்த பைபிளில் ஒரு மனிதனுடைய யோபு என்ற அந்த மனிதனில் எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. யோபு புத்தகத்தை, அதாவது நாங்கள் பழமை வாழ்ந்த புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த மனுஷனுக்கு வந்த எந்த பாடம் நமக்கு வருவதற்கு, ஏன்னால் அவ்வளவு மோசமான ஒரு பைபிளை வாசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட பாடுகள் அதாவது அவருக்கு வந்திருக்கிறது. அப்ப அந்த நேரத்திலும் அவர் சொல்லுகிறார், தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெறாதிருக்க கூடுமோ. மனைவி சொல்கிறார்கள், இன்னும் உத்தமமாக இருக்கிறது என்ன, தேவனை புசித்து ஜீவனை விடும் என்று. ஆண்டவர் சாத்தானுக்கு சவால் விடுகிறார், உத்தமனும் சன்மான்கனும் தேவனுக்கு பயந்த அந்த மனிதனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்று சொல்லிவிட்டார். ஆனால் சாத்தான் அனுமதி கேட்கிறார். யோபு சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுக்கிறவரும் எடுக்கிறவரும் அல்ல, ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார். சாத்தான் தான் எடுக்கிறவர், ஆண்டவர் கொடுக்கிறவர், சாத்தான் எடுக்கிறார். ஆனால் அனுமதி இன்றி அவன் ஒன்றுமே எடுக்க முடியாது. யோபுடைய காரியத்தை ஆண்டுடைய அனுமதி இன்றி அவன் கைகொள்ள முடியவில்லை. அதனால் தான் அனுமதி கேட்கின்றார். அதனால் யோபுடைய அறிக்கை என்ன? கர்த்தர் தான் கொடுத்தது, எடுத்ததும் அவர் தான், நான் சாத்தான் என்று சொல்ல விரும்பவில்லை. யோபு அப்படி சொல்ல விரும்பவில்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாங்கள் இன்றைக்கும், அதாவது இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் பொறுமை இழந்து விடக்கூடாது. பொறுமை என்பது எங்களுக்கு அவசியமாய் காணப்படுது. ஆண்டவரே இவ்வளவு நீடிய பொறுமையாயிருக்கிறாராமே, எல்லாரும் ரட்சிக்க தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி வாக்கு தத்துவத்தை குறித்து அவர் தாமதம் பண்ணாமல் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீடிய பொறுமையாயிருக்கிறார். அதே போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் உபத்திரவத்தை பொறுமை இழந்து விடாத வேண்டும். நாங்கள் பொறுமையாயிருந்தால் பாக்கியவான்கள் என்று சொல்கிறது. இரட்டத்தனையான ஆசீர்வாதம் நிச்சயமாய் நமக்கு கிடைக்கும். எனவே வருகிற உபத்திரவங்கள், பாடுகள், துன்பங்கள் இவைகளிலே நாங்கள் பொறுமையாய் இருப்போம். கர்த்தர் நிச்சயமாக அவர் இரட்டத்தனையாய் நம்மை யோபை ஆசீர்வதித்தவர். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ செய்ய நினைத்தது தடைபடாத தேவரே, சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாத அறிந்து யோபு சொல்வது போல நிச்சயமாகவே பிரியமானவருடைய பொறுமையாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அப்படிப்பட்ட ஒரு பொறுமை, அதாவது நட்பண்புகளுக்குள்ளே கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்க வேண்டும் பொறுமை என்று நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்தது நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். அப்ப உண்மையுள்ள, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை தான் அநேகத்தில் அதிகாரியாக வைத்திருந்த ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ உண்மையுள்ள மனிதன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளா இருந்தான். அப்ப இயேசு மோசையிலும் பெரியவர் என்று அழைக்கப்படுகிறார். எனவே அந்த மோசையிலும் பெரிய இயேசு எங்களுக்குள்ளே இருக்கிறபடினால் தேவனுடைய வீட்டிலே நாங்கள் எங்கும் உள்ள உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதாவது எங்களால் உண்மை உள்ளவர்களாக இருக்க முடியவில்லை. அநேக பல விதத்திலே இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்றோம். பல இடங்களிலே நாங்கள் உண்மை உள்ளாக இருக்க முடியவில்லை என்று அநேகர் சொல்வதை நான் கேட்டிருக்கின்றேன். பிரியமானவர்கள், உண்மை உள்ளவர்களாக, ஏனென்றால் எங்களை காண்கின்ற தேவன் நம்முடைய தேவன், அவருக்கு தான் நாங்கள் பணி செய்கின்றோம். எங்களுடைய வேலைத்தலமாக இருந்தாலும் எங்களுடைய அன்றாட இந்த உலகத்திலே பலவித மக்களோடு பழகுகிறோம். ஆனால் நாங்கள் எங்கும் உண்மையுள்ளாக இருப்போம். ஏனென்றால் நம்மை காண்கின்ற தேவன் இயேசு. எனவே அவர் எங்களை நம்புகிறார். நாங்கள் உண்மையுள்ளாக இருப்போம் என்று தேவன் நம்புகிறார் என்று. எனவே அதைத்தான் சொல்லப்படுவது வேதத்திலே, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கப்படும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி மீதெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதா. ஆண்டவர் காண்கின்ற தேவன், அவரை பற்றி உத்தம தாவீது சொல்கிறார், நான் தேவனுக்கு துரோகம் பண்ணவில்லை, நான் மன உண்மையாய் உமக்கு முன்பதாக, சங்கீதம் 15 சொல்கிறார், அவருக்கு முன்பதாக நான் மன உண்மையாய் நடந்து துட்குணத்திற்கு விலக்கி என்னை காத்துக்கொண்டே. அவர் தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவர், உத்தமனுக்கு உத்தமன், புனிதருக்கு புனிதர், மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடுள்ளவராய் தோன்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே
தேவனுக்கு முன்பதாக உண்மை உத்தமத்தோடு நாங்கள் அத்தோடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. உண்மை உள்ள மனிதன் தான் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவார் என்று. நீதிமானின் சிரத்தின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று வேதம் சொல்வது. எனவே பிரியமானவர்களே, உண்மை மிகவும் முக்கியம். அடுத்தது நேர்மை. 6வது குறிப்பு நேர்மையை பார்ப்போம். நீதிமொழிகள் 28:6. இரு வழிகளில் நடக்கிற திரியாவரக்காரன் ஐஸ்வர்யவானாய் இருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் அவனிலும் வாசி. அவன் தான் வாசி. அவன் ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல, நேர்மையாய் இருந்தான் அவன் தான் நல்ல என்று வேதம் சொல்வது. பிரியமானவர்களே, குறுக்கு வழியில் இன்றைக்கு பணங்களை சம்பாதித்து நேர்மையற்று நடந்து ஜனங்களை வஞ்சித்து, யாக்கோப்பிலே சொல்லப்படுகிறது, அங்கே அவர்களுடைய அதாவது யாக்கோப்பு நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த கூலியை வஞ்சித்து அவர்களுடைய பெருமூச்சு அநேகர் இன்றைக்கு தொழிலாளிகளை வருத்தி வேலை வாங்கி அவர்களுடைய கூலியை வந்து சரியான முறையில் கொடுக்காமல் அநீதியாய் நடக்கிற காரியங்களை நாம் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாக அது அருவருப்பாயிருக்கு. எனவே கள்ள திராஸ் அவருக்கு அருவருப்பு என்ற ஒரு வசனம் இருக்கிறது. அதேமாக உபாகமத்திலே சொல்லப்படுகிறது. 25:15 வாசிப்போம். உபாகமம் 25:15. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி குறையற்ற சுமித்திரையான நிறைகளும் குறையற்ற சுமித்திரையான படியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் நீ ஒரு தராசை வைத்து அளக்கும் பொழுது அதிலே வந்து அந்த கள்ளத்தராசு சொல்லப்படுது. கள்ளத்தராசு அதற்கு அருவருப்பானது, சுமுத்திரையானது சொல்லப்படுது. நேர்த்தியான இது இருக்க வேண்டும். அப்ப அது நேர்மை முக்கியமாய் காணப்படுவது. நேர்மையாய் நாங்கள் நடந்தால் தான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவசிக்க முடியும். இன்றைக்கு அநேகருக்கு அது புரியவில்லை. எப்படியும் பரலோகம் போகலாம் என்று நினைக்கின்றார்கள். பிரியமானவர்களே, இயேசு ஏற்றுக்கொண்டால் போகும், இயேசு என்று வரும் பொழுது பரலோகம் கொண்டு போவார் என்று தவறான மனக்கோட்டை கட்டி கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவர் இருந்தது போல நாங்கள் நடக்க முயற்சிக்க வேண்டும். ஒரே நாளிலே 100க்கு 100 நாங்கள் மாற முடியாது. நாளிலும் ஒவ்வொரு நாளும் வருடத்திலே கற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றம், அதுக்கு தேவன் கடைசி அந்த பரலோகத்துக்கு ரகசிய வரையில் எங்களை மருவமாக்குவதற்கு தேவன் எங்களை அதாவது சின்ன காரியங்கள் எங்களை சீர்படுத்தி கொண்டிருக்கிறார். நாங்கள் ஆச்சரியமான முறையில் தேவன் இவ்வளவு நேசிக்கிறபடினால் தான் எங்களை கடிந்து கொண்டு சிருஷ்டிக்கின்றார். இப்போ நாங்கள் ஜாக்கிரதையாக மனம் திரும்ப வேண்டும். சின்ன விஷயங்களில் நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். அவர் எங்களுக்கு அதாவது எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் எங்களுக்காக சகித்திருக்கிறார். இயேசு பாடுகள், வேதனைகள். எனவே இந்த உலகத்திலே நாங்கள் நேர்மையாய் நடக்கும் பொழுது எங்களுக்கு உபத்திரவங்கள், துன்பங்கள், அதாவது நேர்மையாய் நடந்தால் முன்னுக்கு வர முடியாது என்று சொல்வார்கள். உலகம் வந்து நம்மை வந்து உண்மை நேர்மையாய் நடந்தால் அது பலவீனம், அல்லது இந்த உலகத்திலே நாங்கள் ஒன்றும் அறியாதவர்கள் என்று ஒருவேளை நம்மை நினைக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் எங்களை அவர்தான் அவருடைய வழியில் நடத்தி கொண்டு வருகிறார். காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், தேவன் மாறாதவர், அவருடைய வார்த்தை மாறாது. இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவர். வானமும் பூமி ஒழிந்து போனால் அவருடைய வார்த்தை மாறாது. எனவே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நல்ல பண்புகள் இருக்கிறது. பாருங்கள், ஒரு சமுதாயம் இருந்தால் அதிலே பண்புகள், நாகரிகங்கள், பழக்க வழக்கங்கள், இதையின் அடிப்படையிலே தான் அந்த தேசத்தையும் அந்த இனத்தையும் மக்கள் மதிப்பார்கள். அதே போல கிறிஸ்தவம், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், எங்களுக்குள்ளே நற்பண்புகள், நாகரிகம் உள்ள பழக்க வழக்கங்கள் இருக்கும் பொழுதுதான் இயேசுவின் பிள்ளைகள் என்று கண்டுகொள்வார்கள். இயேசு அதை போதித்திருக்கிறார். ஒவ்வொரு காரியங்கள் நமக்குள்ளே பெரிய அதாவது காரியங்கள் தேவனுக்கு எழுப்புதல் கொண்டு வருவதற்கான பெரிய காரியங்களை நாங்கள் செய்கிறவர்களாக இருந்தாலும் அநேகர் இப்படிப்பட்ட விஷயங்களிலே அவர்கள் முதலிடம் கொடுக்காதபடியால் இன்றைக்கு கிறிஸ்தவன் பூசிக்கப்படுகிற நிலைக்கு வருகிறது. எனவே நானும் நீங்களும் பிரியமான சகோதரியே ஆண்டவருடைய சாயலாய் மாறுவதுதான் அவருடைய சித்தமாயிருக்கிறது. இறுதியாக உதார குணம் 11 நீதிமொழிகள் 11:25. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். ஆமென். உதார குணம் என்பது அதாவது மனமும் வந்து கொடுக்கிறவர்களை கர்த்தர் நேசிக்கிறார் என்று செய்யப்படுகிறார்கள். மனமும் வந்து கொடுக்கிறவர். அப்ப இன்றைக்கு அதாவது கல்யத்தனம் பண்ணுகிறவர்கள், அது வந்து மனிதனுக்கு கொடுக்க முடியாத ஒரு இருதயம் இருந்தால் அது வந்து தேவனுடைய சுபாவம் அல்ல. தேவன் தயாளர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் தயாள குணம் உள்ளவர். தேவன் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறார். நன்மையான இந்தையும் பூர்ணமான இந்த பரத்தின் சோதிகளின் பிதாவிடத்திலே இறங்கி வருகிறது. ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறது இடத்தில் கேட்கிறது என்று சொல்லப்படுகிறது.
அப்ப அவர் தயார குணம் உள்ள தேவன் நம்முடைய தேவன். அப்ப அவர் கொடுத்தால் அது பரிபூரண, அவர் மனம் வந்து கொடுக்கிறது. அப்ப அதே போல நாங்களும் உதார குணம் உள்ளவர்களாக கொடுக்கக்கூடிய உள்ளம் நமக்கு தேவை. அப்படிப்பட்ட அதாவது நான் பண்புகளுக்குள்ளே இல்லாவிட்டால் கிறிஸ்தவர்களுக்குள்ளே எப்படி தேவராட்சியம் கட்டப்படும் யோசித்துப்பாங்க. எனவே பிசாசு ஜனங்களை கட்டி வைத்திருக்கின்றான். அதாவது கொடுக்க முடியாத ஒரு இருதயம் மக்களுக்கு இருக்குமாக இருந்தால் அது சாத்தானுடைய கட்டு என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் உதார குணம் உள்ளவர்களாக இருந்தால்தான் அவனுடைய வாழ்வுதான் செழிக்குமே தவிர, அதாவது உதற்கும் கொடுக்காமல் இங்கே கட்டி வைத்திருக்கிறவருடைய வாழ்வு செழிக்கும் என்று வேதம் சொல்லவில்லை. கொடுக்கிறவருடைய வாழ்வுதான் செழிக்கும். எனவேதான் அந்த உதாரண உள்ள ஆத்மான்னு சொன்னால் அவனுடைய வாழ்வு செழிக்கும். அதாவது நீதிமான் ஆண்டவர் சொல்கிறார், அதாவது நீர்ப்பாய்ச்சலான கூட்டத்தை கூட வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். ஆவிக்குரிய வாழ்வும் செழிக்கும், ஐஸ்வர்யம் தியானம் மகிமையெல்லாம் நமக்கு கிடைக்கும். எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இன்றைக்கு நற்பண்புகள் நிறைந்தவர்களாக, இரக்கம் நிறைந்தவர்களாக, சாந்தம் உள்ளவர்களாக, தாழ்வு உள்ளவர்களாக, பொறுமை உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, நேர்மை உள்ளவர்களாக, உதார குணம் உள்ளவர்களாக. அப்ப இது அடிப்படை குறிப்பிட்ட ஒரு காரியம் தான். இன்னும் நீங்கள் பைபிளிலே இயேசு என்னென்ன போதனை நாம் செய்தார் என்று கண்டுபிடித்து அதன்படி நாங்கள் வாடும் பொழுதுதான் இந்த உலகத்திலே அதாவது நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். தவிர அதாவது எங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட நற்பண்புகள் உருவாகாமல், அதாவது திருச்சபைக்குள்ளே இப்படிப்பட்ட நற்பண்புகளை நாங்கள் கொண்டிராமல், நாங்கள் பழைய அதாவது உலகத்திலே இருக்கிற மக்களுடைய சுபாவம் நிறைந்தவர்களாக நாங்கள் தேவனுடைய சபைக்குள்ளும் இருப்போமாக இருந்தால் ஒன்றுமே வித்தியாசம் இல்லை. ஆண்டவர் வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று சொல்லியிருக்கார். துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்வானுக்கும் வித்தியாசத்தை மறுபடியும் காண்பீர்கள். மரியாதை நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவர் வித்தியாசத்தை காண்பிப்பார். எனவே நானும் நீங்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். அவருடைய பிள்ளைகள் என்றால் அவரை போல நாங்கள் மாறுவதற்கு நாங்கள் முயற்சிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எழுந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய பந்தியிலே நாங்கள் அமரப்போகிறோம். நாங்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைப்படி எங்களுடைய வாழ்வு, எங்களுடைய உள்ளங்களை ஆண்டவர் மாற்ற வேண்டும். எங்களுடைய சுபாவங்கள் மாற வேண்டும். எங்களுக்குள்ளே நல்ல குணங்கள் உருவாக வேண்டும். ஆவி தனியிலே சொல்லப்படுவது அல்லவா நல்ல குணம் என்று, நற்குணம். அதுதான் ஆண்டவர் சற்குணம் உள்ள பூரண சற்குணம் உள்ளவராக இருக்கிறார். அப்படி நான் நல்ல பண்புகள் நிறைந்த தேவன். அவர் பரிபூரணர். அந்த பரிபூரணம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எங்களுடைய சுயநீதியினாலே நாங்கள் பரிபூர்ணப்பட முடியாது. எனவே இயேசு எங்களுக்குள்ளே வந்து அவர் எங்களை எல்லாவற்றையும் எங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்து கொண்டு போயிருக்கிறபடினால் இயேசுவை நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். நன்றி செலுத்துவோமா இந்த நேரத்திலே? ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. மக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய ஜீவ வார்த்தைகள், வாழ்வுதலும் ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்திலே உண்டு. எங்களுடைய ஆண்டவரே சுபாவங்கள், எங்களுடைய ஆண்டவரே நற்பண்புகள் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா உம்மை போல் இருக்க வேண்டும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே அப்பா எங்களுடைய ஞானங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா ஒன்றுமில்லை ஆண்டவரே சுவாமி. இவைகள் எல்லாம் குப்பை ஆண்டவரே சுவாமி. நாங்கள் உம்மிடத்திலே கற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே என்னிடத்திலே வாருங்கள், என் முகம் அது இலகுவானது என்று சொல்லியிருக்கிறார்கள். கற்றுத்தருகிற நல்ல போதகரை எங்களை உம்மை போல் மாற்றி ஆண்டவரை உம்முடைய சாயல் உங்களுக்குள்ளே உருவாகட்டும். நீர் எப்படி திரளான ஜனங்களை கண்டு மனதிருக்கிறீரோ அதே போல் அந்த மனதுருக்கம் எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, இரக்கம் மனதுருக்கம் நிறைந்த தேவனே, எங்களை உம்மை போல் மாற்றும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீங்கள் எங்களுக்குள்ளே ஆண்டவரே நீருடைய சாந்தத்தை தரும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே எங்களுக்குள்ளே பொறுமையை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே
எங்களுக்குள்ளே தாழ்மையை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே நேர்மை உண்மை உள்ளவராய் நடக்க கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் உதார குணம் உள்ள இருபடங்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. அப்பா, மனம் வந்து கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றும் சுவாமி. ஆண்டவரே, அப்படிப்பட்ட நற்பண்புகள் ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே பிதாவை போல நாங்கள் அப்படிப்பட்ட நல் பண்புகள் இருக்க வேண்டும் என்று இயேசுவை நீரே சொல்லி வைத்திருக்கிறீர்கள். அப்பா, நாங்கள் அப்படிப்பட்ட நற்பண்புகளுடையவர்களாக இருக்க கர்த்தர்களை வழிநடத்தப் போகிறேன். அதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மாயமுடைய பந்தியிலே அமர கர்த்தர் எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்திலே பிதாவே ஆமென். இப்பொழுது வேதவசனத்தை வந்து வாசிப்பார். அதுக்கு முன்பதாக கர்த்தருடைய பந்தியை நாங்கள் அமர எங்களை தயார்படுத்திக் கொள்வோம். திருவிருந்தின் ஆதாரமாக 1 கொரிந்தியர் புத்தகம் 11வது அதிகாரம் 23 to 31 வசனங்களை நாங்கள் படிப்போம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அறந்தபடியே பாத்திரத்தை உடைத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தனாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தருந்தி இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள். எண்ணத்தினாவது அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததனால் தனக்கு ஆத்ம தீர்ப்பு வரும்படி போஜனமானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் திரையமடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். கர்த்தராகிய இயேசு தாம் கண்டுபிடிக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பூஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை படுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஜெபம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று இயேசுவை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்களுக்காக அடிக்கப்பட்டு எங்களுக்காக ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே, எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணமாக நீ ஏற்றுக்கொண்டீர். உங்கள் கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நினைவு கூறும் இந்த பந்தியிலே, நினைவு திருவிழத்திலே நாங்கள் பங்கு கொள்ளும் பொழுது ஆண்டவரே, உடைய தழும்புகளினாலே நாங்கள் குணமாகிறோம் என்று சொல்லப்படுகிறது. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே நீ சுவத்தை கண்டெழுத தேவன் என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம். இந்த பந்தியிலே அமரும் பொழுது எங்களுடைய ஆண்டவரே சரீர வியாதிகள் ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரை மாறி போக்குறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த பந்தியை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தீர், அதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்திலே பிதாவே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சரீரமாயிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாயிருக்கிறது. ஆமென். பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் முன்னுக்கு வந்து இடைவெளிகளை பின்பற்றி கர்த்தருடைய நாமத்தில் பலிபீடமே 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 பலிபீடமே, கரைகள் போக்கிடும் கண்ணீர்கள் துடைத்திடும் கல்வாரி பலிபீடமே, கரைகள் போக்கிடும் கண்ணீர்கள் துடைத்திடும் கல்வாரி பலிபீடமே, பலிபீடமே 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 பலிபீடமே, பாவ நிவர்த்தி செய்ய பரிகார பலியான பரலோக பலிபீடமே, பாவ நிவர்த்தி செய்ய பரிகார பலியான பரலோக பலிபீடமே,
ரத்தம் சிந்தியதால் இலவசமாய் மீட்பு தந்த இரட்சகர் பலிபீடமே. ரத்தம் சிந்தியதால் இலவசமாய் மீட்பு தந்த இரட்சகர் பலிபீடமே. பலிபீடமே 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 பலிபீடமே. மன்னியும் மன்னியும் என்று மனதார பரிந்து பேசும் மகிமையின் பலிபீடமே. மன்னியும் மன்னியும் என்று மனதார பரிந்து பேசும் மகிமையின் பலிபீடமே. எப்போதும் வந்தடைய இரக்கம் சகாயம் பெற ஏற்ற பலிபீடமே. எப்போதும் வந்தடைய இரக்கம் சகாயம் பெற ஏற்ற பலிபீடமே. பலிபீடமே 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 பலிபீடமே. ஈட்டியால் விழாவில் எனக்காக குத்தப்பட்ட என் நேச பலிபீடமே. ஈட்டியால் விழாவில் எனக்காக குத்தப்பட்ட என் நேச பலிபீடமே. இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டதே ஜீவநதியால் எப்படி நான் நன்றி சொல்வேன். இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டதே ஜீவநதியால் எப்படி நான் நன்றி சொல்வேன். பலிபீடமே 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 பலிபீடமே. எல்லாம் முடிந்ததென்று அனைத்தையும் செய்து முடித்த அதிசய பலிபீடமே. எல்லாம் முடிந்ததென்று அனைத்தையும் செய்து முடித்த அதிசய பலிபீடமே. ஒப்படைத்தேன் ஆவியை என்று சொல்லி அர்ப்பணித்த ஒப்பற்ற பலிபீடமே. ஒப்படைத்தேன் ஆவியை என்று சொல்லி அர்ப்பணித்த ஒப்பற்ற பலிபீடமே. பலிபீடமே 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 பலிபீடமே. சமாதானத்தின் தேவன் நம்மை முற்றிலும் பரிசுத்தப்படுத்துவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பொழுது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உங்களுடைய அப்படியே செய்வார். அநியாயம் செய்கிறவர் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் மாறினாதா. கர்த்தராகிய இயேசுவே வாரும். வரைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இன்னும் இந்த தொழுவதற்காக ஆண்டவரே அநேக மந்திகள் ஆண்டவரே வெளியே இருக்கிறார்கள். அவர்கள் உங்களுடைய ராட்சத்திலே வந்து பந்தயம் வரைவோம். ஆண்டவரே உங்களுடைய வரைக்காக காத்திருக்கோம். ஆண்டவரே கடைசி காலம் குடிக்கும் பொழுது இமைப்படுவதை நாங்கள் மறுவோம் ஆவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே உடைய எக்கால சத்தம் கேட்டு நாங்கள் மறுபமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றைக்கும் கர்த்தரோடு இருப்போம். இந்த நம்பிக்கையுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்துமாய் இந்த ஆண்டவரே இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகிற இந்த வாழ்க்கையானது ஆண்டவரே ஒரு நறுமணம் வீசும் வாழ்க்கையாக, ஆண்டவரே நல்ல பண்புகளை உடையவர்களாக நாங்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீரை அழைத்தது.
ஆண்டவரே நடத்தப்படுத்தவுக்காக நன்றி. இயேசு நாமத்திலே பிதாவே, ஆமென். தியாக பாடல்களை பாடி நாங்கள் முடிக்க போகிறோம். அவை கேட்ட வார்த்தைகள் நல்ல பண்புள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ இந்த மாதிரி நாட்களை கத்தர் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பாடலை பாடி கத்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஏற்றி வழி நடத்தும் ஆவியானவரே, தெய்வீக சுகமளிக்கும் ஆவியானவரே, என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியானவரே, என்னை உருமாற்றும் ஆவியானவரே, என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியானவரே, என்னை உருமாற்றும் ஆவியானவரே, 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 மராவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக்கினவா, மண்ணான என்னையுமே மகிமையினால் மூடுமையா, மராவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக்கினவா, மண்ணான என்னையுமே மகிமையினால் மூடுமையா, ஆவியை பொழியுமையா, அபிஷேகம் வேணுமையா, ஆவியை பொழியுமையா, அபிஷேகம் வேணுமையா, அன்றாட வல்லமை எனக்கு தாருமையா, அன்றாட வல்லமை எனக்கு தாருமையா, ஆவியானவரே, 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 பண்பட்ட நிலம் போல என்ற நிலை மாற்றும் பாவ கற்களெல்லாம் உருக்கி உருமாற்றும், பண்பட்ட நிலம் போல எந்த நிலை மாற்றும் பாவ கற்களெல்லாம் உருக்கி உருமாற்றும், முட்கள் அகற்றிடுமே மூடும் பள்ளமையா, முட்கள் அகற்றிடுமே மூடும் பள்ளமையா, பற்றி எரிகின்ற சுடராயனை மாற்றும், பற்றி எரிகின்ற சுடராயனை மாற்றும், ஆவியானவரே, 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 உள்ள மகிழனும் என்னுள்ள மாற்றிடுமே, எந்த வார்த்தையிலே உள்ள மகிழனுமே, உம்முள்ள மகிழனோ என்னுள்ள மாற்றிடுமே, எந்த வார்த்தையிலே உள்ள மகிழனுமே, நல்வழி சாயனுமே நாடும் வளரணுமே, நல்வழி சாயனுமே நாடும் வளரணுமே, நன்மை பற்றிக் கொள்ளும் மகனாய் மாறணுமே, நன்மையை பற்றிக் கொள்ளும் மகளாய் மாறணுமே, ஆவியானவரே, 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 தேற்றி வழி நடக்கும் ஆவியானவரே, தெய்வீக சுகமளிக்கும் ஆவியானவரே, என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியானவரே, என்னை உருமாற்றும் ஆவியானவரே, என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியானவரே, என்னை உருமாற்றும் ஆவியானவரே, ஆவியானவரே,
ஆவியானவரே 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 ஆவியானவரே. ஒரு வரியை செலுத்தி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானம் ஒரு சமூகத்திற்கு ரீதியாயிருக்கிறது. உங்களுடைய நல்லாவி என்னை செம்மையான வழி நடத்துகிறார். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உங்களுடைய விடுதலை உண்டு. நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிக்கிறேன். உண்மையில் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி சிங்கத்தின் மேல் விரியன் பாம்பு மேல் நடந்து பால சிங்கங்களை விரித்து போடுவார். ஹல்லேலூயா. நிபாக்கரமசியா நகர வத்தகர வசிகல வக்கரமத உரபதரபபப வஷதல கரவிய நமஷதல வக்கரமத உரபக்கரபதப பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரமானவரே ஸ்தோத்திரமானவரே. மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக்கின கர்த்தாவே ஸ்தோத்திரமானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. பண்பட்ட நிறம்போரையும் உள்ளங்களை மாற்றுங்க, உள்ளங்களை மாற்றுங்க, மாற்றுங்க மாற்றுங்க. பலனடைய கிருபை செய்யுங்கள். கருத்தில் நாங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் எங்களை வணைந்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். துதிகளை நடுவில் வாசம் பண்ணுகிறது ஸ்தோத்திரமானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிபா பா 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 உரபா பா பா ஷகல கரந்தல பா 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 உரபர பர 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 சதல பா 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 பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமானவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்கள் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெபம் செய்வோம். இரக்கமான தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். மாதத்தில் முதல் வாரத்தில் ஆண்டவரே உங்களுடைய பந்தியில் அமரக்கூடிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை ஆராதிக்க வைத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவர் அவனுக்குரிய என்னோடு கூட வருகிறது சொல்லி ஆண்டவரின் வருகையை நினைவு கூறும்படியாக இடத்துல கூடி ஆண்டவர் பந்தியை ஆராதித்தோம். ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகள் நீங்கள் பலப்படுத்தி நீங்கள் நன்றி செய்யணும். ஆண்டவரே பண்பட்ட நிலம் போல எங்கள் உள்ளங்களை மாற்றி காட்டாவே ஒரு நட்பண்புள்ள பிள்ளைகளாக எங்களை வரைந்து ஆண்டவர்கள் நாட்கள் ஆண்டு நீங்கள் வழிநடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பலப்படுத்துங்க, பலப்படுத்தி கூட இருந்தீங்க உங்களுக்கு கூட இருங்க. அந்த சிறிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னுமாக கர்த்தாவே வியாதியோடு வந்தவர்கள் வியாதி நீங்க அனுபவிச்சுடைய கிருபையாக செபிக்கிறோம். உங்களுடைய கடமை அந்த பிள்ளைகளோடு கூட இருந்து வழிநடத்த போற கை போடு சொல்லுங்க. கருத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். வழிநடத்திய ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம். உங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே ஆமென். சொல்லுவோம் எல்லாரும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சகல உபகாரங்கள் பரவாயில்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனோடு இடைவிடாத அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.